ஹாய் காய்ஸ். நம்மளோட பிரச்சனைலாம் சின்னதாக இருக்கும்போதே அதை சரி பண்ணணும். அதை விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த பிரச்சனையே வளர்ந்து பெருசாகி நமக்கே ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஒரு போர் வீரன் இருக்கான். அவன் வந்துட்டு வீரத்தில் வல்லவன். ஆனால் அவன் எந்த விஷயத்தையும் அவன் உடனே செய்ய மாட்டான். அவனுக்கு உறுதுணையாக இருந்தது ஒரு குதிரை தான். அந்த குதிரையோட ஒரு காலில் இருக்க லாடை கலண்டு விழுந்துருச்சு. இது அந்த போர் வீரன் கவனிச்சோம். இப்போ என்ன போரா நடக்க போகுது, விட்டு பார்த்துக்கலாம் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குதிரையோட காலில் லாடை அடிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையே மறந்துடுறான். திடீர்னு எதிரி நாட்டு படைகள் தலைவன் இவங்க ஊருக்கு போர் தொடுத்து வராங்க. அப்போ குதிரைப்படை தலைவனாக இவன் தான் இருக்கணும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இவன் போய் எல்லாருக்கூடயும் சண்டை போட்டு எதிரி நாட்டு தளபதியெல்லாம் பிடிச்சு அவனே கொன்னுட்டு நம்ம ஜெயிக்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த குதிரையோட லாடை அடிக்காத காலில் ஆணி ஒன்று குத்திடுது. அது துடிச்சு அப்படியே சரிஞ்சிருது. மேலே இருந்த இவனும் கீழே விழுந்துடுறான். இந்த எந்திரிக்கங்களாட்டி இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த எதிரி நாட்டு தளபதி அந்த போர் வீரனை கொன்னுடுறான். இதை கேட்ட மற்ற வீரர்களும் குதிரைப்படை தலைவன் இறந்துட்டாங்கன்னு கேட்டால் மற்ற வீரர்களும் பயந்துட்டு ஓடி வந்துடுறாங்க. ஒரு நாட்டோட சரித்திரத்தையே மாற்றுற விஷயம் ஒரு குதிரையோட காலில் லாடு அடிக்காததான் அப்படின்னா நம்ப முடியுதா? நம்ப முடியல. ஆனால் அதுதான் உண்மை. நம்மளும் நமக்கு இருக்கிற பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டோன்னா அந்த பிரச்சனையே நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும். வளர்ந்து பெருசாயிட்டு எதையுமே தள்ளி போடக்கூடாது.